உலகத்தன் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதில் இருந்து வினையாளனின் பெயர், வினைமுற்று, தொழில் பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கணும், இல்லை உருவாக்கணும். அதான் கான்செப்ட். முதல்ல வேர்ச்சொல் போன வீடியோவில் சொல்லி கொடுத்த. ஓகே, முதல்ல அந்த வினைமுற்றுனா என்ன, வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன, தொழிற்பெயர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாலே இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப எளிது. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா வாங்க டக்கு டக்குன்னு வீடியோவில் போகலாம். இது 7வது வீடியோ. வாங்க ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயரை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். முதல்ல இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கிறத முதல்ல முடிச்சுருவோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கிறத முதல்ல முடிச்சுருவோம். பொதுவாக ஒரு வேர்ச்சொல் கொடுக்குறாங்க அப்படின்னா, வினைச்சொல் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறது ஒரு வினையையோ ஒரு செயலையோ கொண்டு முடியக்கூடிய சொற்கள் தான். நடந்தான், நடந்தது, ஓடியது, ஏதாவது ஒரு வினை அதில் இருக்கும். இப்போ ராமன் வந்தான், கண்ணன் நடந்தான், இத்தொடரில் ராமன் கண்ணன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொற்கள். பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். பெயர் சொல் அப்படிங்கிறது ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய சொற்கள். அதில் எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது. ஓகேங்களா? இதில் அதை ஒரு எழுவாயை தான் நம்ம பயன்படுத்துவோம். பொதுவாக ஏதோ ஒரு பெயராக இருக்கும். சரிங்களா? வினைச்சொல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு செயலையோ ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய விஷயத்தான் இருக்கும். வினைச்சொல் தெரியும். வினை முற்றுனா முதல்ல என்ன, வினை முற்றுனா அந்த வினை முடிந்து விட்டது. வினை என்ன ஆச்சு, முடிஞ்சு போச்சு. எப்படி முடியும்? மலர் விழி எழுதினாள். அப்போ எழுதினான், பாடுகிறான், மேயும், இந்த மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுனாலே முற்றுன்னு அர்த்தம். முற்றோட கான்செப்ட் என்ன இங்கே பாருங்கள். முற்றோட எதிர்ச்சொல் எச்சம். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா எச்சம்னா முடியலைன்னு அர்த்தம். எச்சம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகலை. அதான் பெயரெச்சம், வினையச்சம். வினை முடியாமல் இருந்தால் எச்சம். கண்ட 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 கண்டங்கிறது ஒரு எச்சம். கண்டானா இல்லை கண்டேனா. அப்போ கண்ட அப்படிங்கிறது ஒரு எச்சம். என்ன எச்சம்? வினை எச்சம். ஏன் வினை எச்சம்? ஏன்னா வினையை கொண்டு எச்சம் முடியாமல் இருக்கிறதுனால அது வினை எச்சம். முற்று முடிஞ்சு போச்சு. நடந்தான், நடங்கிறது ஒரு வினை. அப்போ வினையை கொண்டு முடிஞ்சு போச்சு. அப்போ வினையை கொண்டு முடிஞ்சதுனால அது வினைமுற்று. அப்போ வினைமுற்றுக்கும் வினையச்சத்துக்கும் வித்தியாசம் புரியுதானே? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டாபிக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சோம். அப்போ இந்த வினைமுற்று அப்படின்னா எழுதினான், பாடுகிறான், மேயும் அப்படின்னு ஒரு வினையை கொண்டு ஒரு வினை முற்று பெற்றால் அது வினைமுற்று தான். இதில் என்னன்னா, அந்த வினைமுற்று 5, அதாவது பால், 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். இப்போ நடந்தான்லாலே முடிஞ்சு போச்சு. நடந்தான்ல என்னென்ன நமக்கு தெரியும்? அவன் ஆம்பளையா பொம்பளையா. நடந்ததுன்னா அது ஒரு மாடு தெரிஞ்சு போச்சு. சரி, நடந்தான்னா முடிஞ்சு போச்சு. நடந்தான்னா அதில் 3 காலத்தையும் காட்டுது. எப்படி? நடந்தான்னா முன்னாடி நடந்தான், இறந்த காலம். நடக்கின்றான், நிகழ்காலம். நடப்பான், எதிர்காலம். அப்போ அந்த வினைமுற்றில் 3 பாலையும் காட்டும். இல்லை தன்மையா, முன்னிலையா, படற்கையான்னு காமிக்கும். தன்மைனா நான் நடந்தேன், நடந்தேன்லேயே முடிஞ்சு போச்சு. நடந்தேன்னா நான், தன்மை. புரியுதுங்களா? நானே விட்டுருங்க, நடந்தேன்னு மட்டும் வச்சுக்கோமே. இப்போ நடந்தேன்னா என்னென்ன சொல்லலாம்? தன்மையா, தன்மை. ஏன்னா நான் என்னை குறிக்குது. புரியுதுங்களா? நீ நடப்பாய், நீன்னா நடப்பாய்னா ஒன்றையே குறிக்குது. அப்போ முன்னிலை. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 3 காலத்தையும் காட்டுது. அதைத்தான் அதில் சொல்கிறாங்க. அப்போ வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு 2ஆக பிரியுது. அப்போ வினைமுற்றுனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ வினைமுற்றில் 2 வகைப்படுது. வினைமுற்றில் 2 வகை. ஒன்று தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா என்ன சார் அர்த்தம்? ரொம்ப ஈஸி. ஒரு செயல் நடப்பதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், மெய்ப்பொருள் ஆகிய 6 முதன்மையாவையாக இருக்கிறது. இவை 6 வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. எல்லாமே ஓப்பனாக தெரிஞ்சு போயிடும். எந்த 6 தெரியும்? இப்போ மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி கட்டுரை எழுதினாள். இப்போ நான் சொல்கிறேன், இதில் செய்பவர் யார்? அந்த செயலை செய்பவர் யார்? மாணவி. தெரிஞ்சு போச்சு. எழுதினாள் அப்படிங்கிறதுனால இறந்த காலம். எதில் எழுதுனா? எழுதுகோளால் எழுதுனா. ஏன்னா மாணவி கட்டுரை எழுதினாள். உடனே சார் எழுதுகோல் அதில் மென்ஷன் ஆகலையே.
உனக்கு அதில் புலப்படுதான்னு பார்க்க போகிறீங்க. அடுத்து செய்பொருள், கட்டுரை. நிலம் எந்த இடத்துல நடக்குது? பள்ளி. செயல் என்ன செய்யுது? எழுதுதல். ஸோ இப்படி ஆறையுமே காமிப்பதால் செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், எதனை வச்சு அந்த செயலை செய்கிறாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சதுனால தெரிநிலை வினைமுற்று. இதே குறிப்பு வினைமுற்றுனா ரொம்ப ஈஸி. பொதுவாக குறிப்பு வினைமுற்றுனா இதில் இருக்குதுல்ல, இப்போ நான் 6 சொன்னாங்கல்ல, இதை கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. எதனை? காலத்தை வெளிப்படையாக இது காட்டாது. அப்படின்னா அப்போ எப்படி சார்? இது ரொம்ப ஈஸி சார். அவன் பொன்னை போன்றவன், மண்ணை போன்றவன், கண்ணை போன்றவன், உடையவன், நிறத்தவன், கலந்தவன். இதில்னா அது ஒரு காலத்தை அவன் எப்போ வேணாலும் இருந்திருக்கலாம். அவன் பொன்னை போன்றவனா அதில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருள், அவன் பொன்னன், பொன்னை உடையவன். ஸோ சினை, அவன் கண்ணன், கண்களை உடையவன். இந்த மாதிரி கொடுக்கறது. பண்பு, இடம்னா இந்த பொருளை கொண்டு நம்ம குறிப்பு வினைமுற்றுனா பொருள் பொன்னை உடையவன் சொல்லலாம். சினைனா அவன் கண்களை உடையவன், சினைங்கிறது. இடம் அப்படிங்கிறது தென்னாட்டில் வாழ்பவன். இதில் ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போ பொன்னை உடையவன் அப்படின்னா பொருளை கொண்டு இது ஒரு குறிப்பு வினைமுற்று. புரிகிற மாதிரி சொன்னால் இந்த பொருள் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் உடையவன், வாழ்பவன், நிறத்தவன், பிறந்தவன், கருமை நிறத்தவன். கருமைனா ஒரு பண்பு. ஸோ சித்திரைங்கிறது ஒரு காலம். ஏதாவது ஒன்றை மட்டும்தான் வெளிப்படையாக காட்டும். இதை நீங்கள் படிக்கும்போதே தெரிஞ்சிடலாம். சரிங்களா? சரி. எச்சம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், முடியாமல் இருக்கும். ஸோ மொத்தம் 2 இருக்குது. இப்போ பெயரச்சம் அப்படி படித்த என்னும் சொல். படித்த என்ற சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்று கொண்டு முடியும். இப்போ படித்த மாணவன், படித்த பள்ளி. இப்போ நான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாணவன், பள்ளி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் சொல். அதனால தான் இது எச்சம்ங்கிறாங்க. ஏன்? படித்த பொதுவாக படித்தனா இத்து ப்ளஸ் ஆன்னு முடியும். படித்த தா எப்படி முடியும்? இத்து ப்ளஸ் ஆ. ஆவோட முற்று வந்துருச்சுன்னா அது பெயரச்சம். இதுதான் ஷார்ட் ஃபார்ம். இப்போ பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல், இது எல்லாமே ஒரு பெயர் சொல்லை முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எச்சத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கும். இதே தெரிநிலை பெயரச்சம்னா ஃபுல்லாக தெரிஞ்சிடும். குறிப்பு பெயரச்சம்னா அது தெரியாது. அவ்வளோதான் வித்தியாசம். வினை எச்சம் அப்படின்னா படித்து ஊ வரும். அங்கே ஆ வருதா, இங்கே ஊ வரும். படித்து வந்தான் ஆ வரும். இல்லைன்னா ஈ கூட ஒரு ஓடி சென்றான், போய் பார்த்தான். இப்போ இந்த இடத்துல படித்து முடியலை. வந்தான், கேட்டான், சென்றான். அது ஒரு வினை சொல்லாக இருக்கும். இப்போ வந்தான் அப்படிங்கிறது ஒரு இது. அப்போ எச்சங்கிறது படித்து முடியலை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்கணும்னா 2 வினை வரும். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அங்கே 2 வினை வராது. ஒரு வினை வரும், ஒரு வினைச்சொல் வரும், ஒரு பெயர் சொல் வரும். அதாவது எச்சமாக கொண்ட வினையும் ஒரு பெயர் சொல்லும் முடிவது தான் பெயரெச்சம். படித்த மாணவி, படித்தங்கிறது ஒரு வினை, ஆனால் முடியவில்லை. படித்த மாணவிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ முடிவு பெறாத ஒரு எச்சத்துடன் ஒரு பெயர் சொல் வருவதால் அதுக்கு பேர் பெயரெச்சம். வினையெச்சம் என்றால் முடிவு பெறாத ஒரு வினைச்சொல் வினை முற்றுக்குடன் முடியும். அதான் வினையெச்சம். எடுத்துக்காட்டு இந்த கொடுத்துருக்காங்கல்ல வினை எச்சத்துக்கு பாருங்க. படித்து வந்தான். படிங்கிறது ஒரு வினைச்சொல் தான், ஆனால் முடியலை, அதனால எச்சம். ஆனால் அந்த எச்சம் எதோட முடியுது? ஒரு வினைச்சொல்லோட முடியுது. அந்த வினைச்சொல் தான் வந்தான். அதனால தான் இதுக்கு பேர் வினையெச்சம். ஓகேவா? இது வரைக்கும் முற்றச்சம்னா வள்ளி படித்தனல். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்றுக்கு பொருளை தருகிறது. படித்தனல்
அதான் முற்றெச்சம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது. இப்போ பாருங்களேன், வள்ளி, இப்போ படித்தனல், இப்போ மகிழ்ந்தாள், படித்தனல் மகிழ்ந்தாள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இன்னொரு இதோட முடியும். அதான் முற்றெச்சம். புரியுதுங்களா? இத்தொடரில் படித்தனல் என்ற சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. அப்போ ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது. சரிங்களா? இப்போ தொழில் பெயர் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அள், நான் சொல்கிறேன் பாருங்கள், அள், வை, வு, கை, தள் இதனை கொன்று முடிவதெல்லாமே தொழில் பெயர் தான். வாழ்தல் தொழில் பெயர், கூறல் தொழில் பெயர், பார்வை தொழில் பெயர், வாழ்வு தொழில் பெயர், படுக்கை தொழில் பெயர், தள் தொழில் பெயர். அப்போ நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா, தள், வை, வு, கை இதனை கொண்டு முடிந்தால் அது தொழில் பெயர். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாமா? இப்போ தான் நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிய போகுது. ஒரு வேர்ச்சொல் கொடு அப்படிங்கிறது வினைமுற்று என்ன கொடுக்கலாம்? கொடுத்தான், கொடுத்தான் சொல்லலாம். வினையாளனின் பெயர் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த வினை ஒருத்தன் செஞ்சிருப்பான், அந்த நபர் அதில் குறிக்கும், அந்த வினையை அதில் குறிக்கும். இப்போ பாருங்கள், கொடுனா கொடுத்தவன், கொடுத்தவன்னா இந்த இதில் ஒரு அவனை குறிக்குது. அவனையோ அவளையோ அவரையோ குறித்தால் வினையாளனையும் பெயர். மற்ற எந்த இடத்துலையும் வராது. அது அந்த உயர்தினையோ இல்லை அக்ரிணையோ ஒரு நபர் எவன் அதை செஞ்சான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. இவன் தான் அந்த விஷயத்த செஞ்சாங்கிற விஷயத்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடுவாங்க. இப்போ கொடு அப்படின்னா கொடுத்தவன் ஒருத்தனை குறிக்குது. படு அப்படின்னா படுத்தவரை, எவன் படுக்கிறாரோ அவரை. நடி நடித்தவனை அவனை. பெற்றோரை பெற்றோரை. உண்டவரை எவன் உண்றானோ அவனை. சென்றவர் இல்லை சென்றவனை, சென்றவள், தொட்டவனை, வீழ்ந்தவனை, கண்டவரை, தேர்ந்தவரை. ஓகேங்களா? குடித்தவரை, தின்றவரை, அறுத்தவரை, உண்டதவரை, பறித்தவனை, ஒடித்தவனை, ஓடியதை, வெட்டியவனை, பூசியவரை, அடித்தவரை, இயற்றியவனை, எழுதியவனை, பறந்ததை, பறந்ததை. யார் பறந்ததோ அதை, புறா. ஸோ கிழிந்ததை, வரைந்ததை, எய்ததை, எய்தவனை, குத்தியவனை, பாய்ச்சியவனை, பிளந்தவனை, கொய்தவனை, அறிந்தவரை. இந்த மாதிரி ஒரு நபர் எவன் பண்ணுறாரோ அவரை பற்றி சொல்லிருச்சு அப்படின்னா அது வினையாளனையும் பெயர். முடிஞ்சு போச்சு, ஒரு கான்செப்ட் முடிஞ்சு. நான் தொழில் பெயர் என்ன சொன்னேன்? தல், வை, ஆ, கை. கொடு கொடுத்தல், படு படுத்தல், நடித்தல், பெறல், அல்லு வருது, உண்டல், சொல்லல், சொல்லுதல், தொடல், வீழ்ச்சி. உடனே இங்கே ஒரு டவுட் வரும், சார் தல், வை, ஆ, கை இதுதானே சொன்னீங்க, இங்கேவா வீழ்ச்சின்னு வந்திருக்கு, இது எப்படி இதுவாகும்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். தொழில் பெயரில் இதனை கொண்டு முடியலாம். அப்படி இல்லைன்னா வேர்ச்சொல்லு மாதிரியாக இருக்கும், கிட்டத்தட்ட வேர்ச்சொல் மாதிரி இருக்கும். அதாவது வேர்ச்சொல்லிருந்து கொஞ்சம் வித்தியாசம். இப்போ கான்னா காணல், அள் வருது, சரிங்களா? அது கூட இது சேர்ந்துடும். பார் ப்ளஸ் வை, பார்வை, இந்த மாதிரி தான் வரும். அதனால் உங்களால் ஈஸியாக எளிதாக தொழில் பெயரையும் வினையாளன் பெயரும் கண்டுபிடிக்க முடியும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து வினைமுற்று. வினைமுற்றுனா கொடுத்தான், முடிஞ்சு போச்சு. உடனே இங்கே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தோணியே ஆகணும். சார் வினையாளனின் பெயருக்கும் வினைமுற்றுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இங்கே கொடுத்தான்னா ஒருத்தன் கொடுக்குறான்ல, கொடுத்தான்னா அதுவும் ஒரு நபரை குறிக்குது இல்லை. இங்கே கொடுத்தவன் அப்படின்னு ஒன்று வருது இல்லை. அப்போ இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? இதுவும் ஒரு ஆணை குறிக்குது சார், ஒரு நபரை குறிக்குது இல்லை சார். அப்புறம் வினைமுற்றுக்கும் வினையாளன் பெயருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும், சரிங்களா? இது எல்லாமே நல்லா கொஞ்சம், இது எல்லாமே அந்த நபரை தான் குறிக்கும். கொடுத்தவனை யாரைங்கிறதுக்கு இதெல்லாம் ஆன்சர் பண்ணும், வினையாளன் பெயர் ஆன்சர் பண்ணும். கொடுத்தவனை, வந்தவரை, படுத்தவனை, குடித்தவனை, செய்தவனை, வீழ்ந்தவனை, நடித்தவனை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, வினையாளன் பெயருக்கு ஒரு சிறந்த ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது ஓகேவா? சரி, என்ன பேர், என்ன கொஸ்டின் கேட்கலாம்? நம்ம ஷார்ட் ஃபார்முக்கு ஒன்று வச்சுக்கோ. என்ன கொஸ்டின் கேட்க, என்ன கொஸ்டின் கேட்டால் இது பண்ணணும்,
ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்போம். எவனை எவனை அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவனைனா கொடுத்தவனை, சென்றவனை, குடித்தவனை, கண்டவனை, கண்டவரை, செய்தவனை, உண்டவனை, உண்பவரை. எவனை அப்படின்னா அந்த செயல் எவன் செஞ்சானோ அவனை குறிக்கும். ஆனால் இங்கே பாருங்க, எவனைன்னா கொடுத்தான் வருமா? இது முற்று, முடிந்து விட்டது, இது முடிஞ்சு போச்சு, வினைமுற்று. கொடுத்தான், சென்றான், வந்தான், நடித்தான், சென்றான், செத்தான், வந்தான், இதெல்லாமே முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் இது எல்லாமே இறந்த காலம்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வினைமுற்றுனாலே கொடுத்தான், கொடுத்தேன், கொடுப்பேன் எல்லாமே வினைமுற்று தான். சொல்கிறது புரியுதுங்களா? வினை எச்சம்னா முடியவே முடியாது. கொடுத்து ஊன்னு வந்துடும். வினையச்சம்னாலே ஊ வந்துருங்க. பெயரச்சம்னா ஆ வருங்க. இது பொதுவாக. இப்போ கொடுத்து தூனா இத்து ப்ளஸ் ஊ, படுத்து இத்து ப்ளஸ் ஊ, நடித்து இத்து ப்ளஸ் ஊ, பெற்று இர் ப்ளஸ் ஊ, உண்டு இட்டு ப்ளஸ் ஊ, சென்று இரு ப்ளஸ் ஊ, கொடு. ஸோ இந்த மாதிரி ஊங்கிற விஷயம் வரும். இதுக்கு மேலே இதில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேவா? பார்த்துக்கிறீங்களா? முடிச்சுக்கலாமா கிளாஸு? அடுத்து 8வது வீடியோவில் 8வது டாபிக் இருக்குல்ல, டக்குன்னு வீடியோ வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இது இந்த மெத்தடு ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃபேஸ் தெரிஞ்சால் போதும், கான்செப்ட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இல்லை கமெண்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரிவிஷன் பண்ணாமல் ஒரு டாபிக் முடிஞ்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் பார்த்துட்டிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும், தமிழ் மீடியமாக இருந்தால். சரிங்களா? நன்றி, வணக்கம்.